ஜூலி இன்னும் வரல? அவட தலைக்கெல்லாம் தேடி பார்த்துமுங்க, சூலிய காணமுங்க. டிரைவர் கூட வண்டி எடுத்து தேடி போயிருக்காருங்க. ஒரு வாயில்லா ஜீவனை பாத்துக்க வக்கில்ல. இத்தனை பேர் இந்த வீட்டுல இருந்து என்ன செய்றீங்க? சூலிக்கு பால் எடுத்துட்டு வாரதுக்குள்ள ஓடிடுதுங்க. அது எங்க போயிடுதுன்னு? அதான் போயிருக்காது. அத போக வச்சவங்க யாருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஜூலி இங்க வந்து சேரல, இந்த வீட்டுல யாரும் இருக்க முடியாது. ஜாக்கிரதை. ஜூலி வந்துட்டியா? ஜூலி டார்லிங், எங்கப்பா போன? இந்த சனியை உன்னை எடுத்துட்டு போச்சா? தரித்திரம் பிடிச்ச நாட்டு நாய் கூட சேராத. நான் ஒருத்த நாட்டுப்புறத்தை கட்டிட்டு அவஸ்தைப்படுறது போதாது. ஏய் சனியனே, இன்னுமா நிக்கிறேன்? போ. நம்ம ஜூலியை யாரோ ஒருத்தர் ஜீப்பில் தூக்கிட்டு போனா. இந்த ராமு தான் காப்பாத்துச்சு. நான் கண்ணால பார்த்தேன். ஜூலியை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என் நிலைமை. நீ போ ராமு, போடா போ. குடி. சூலி பால் குடிக்க மாட்டேங்குதுங்க. நான் குடுக்கிறேன். ஜூலி பால் குடிமா. பால் சாப்பிட்டு சாப்பிட்டமா. ஒன்னா பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, அவருக்கு ஏதாவது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குவான், அவ்வளவுதான். இதோ பார், நாங்க செய்யறதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான். ஹாய் ராஜா. ஹாய். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. Is it? Many more happy returns of the day. ஆமா, எனக்கு இத முன்னாடியே சொல்லிருந்தா நான் வெறும் கையோட வந்திருக்க மாட்டேனே. ஏதோ பிரசன்ட்டோட வந்திருப்பேனே. நீங்க வந்ததே எனக்கு பெரிய பரிசு. உட்காருங்க. ஓகே. ராஜா, இது நல்லா இருக்கா? பர்த்டேக்காக வாங்கினேன். நானும் கவனிச்சேன். புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, பாலு அவங்கலாம்? பாலு இப்ப வந்துருவாங்க. அவங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? செல்வி எனக்காக காத்துட்டு இருப்பா. ஐம் சாரி, நான் வரேன். இருங்க, வந்ததும் போறேன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு மட்டும் நடக்காது. டின்னர் சாப்பிட்டுட்டு தான் போகணும். இந்தாங்க. Thank you. என்னது? ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ். ஓ. அப்புறம் உஷா, ஒரு குட் நியூஸ். நம்ம அடுத்த மாசம் சிங்கப்பூர் போறோம். சிங்கப்பூர்ல 10 ப்ரோக்ராம் இருக்கு. நான் சிங்கப்பூர் போறது இதான் முதல். ராஜா, ராஜா. சிஸ்டர், ராஜா இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டான். ஏன்? உங்க மனசு சங்கடப்படுத்துறதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க சிஸ்டர். ராஜா உஷா வீட்டுல தான் இருக்கான். இதுக்கு முந்தைய 2 பேரும் மேடையில தான் சேர்ந்து பாடினாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து குடும்ப நடத்த அளவுக்கு வந்துட்டாங்க. நாங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நீங்களே அவ வீட்டுக்கு வந்து கண்ணால பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும். செல்வி, ராத்திரி நான் வரல. என் ஃப்ரெண்டு, அமெரிக்கா ஃப்ரெண்டு வந்திருந்தான். ராத்திரி நான் அவன் கூட
சிஸ்டர், நிலைமை மோசமா போயிட்டே இருக்கு. இப்படியே விட்டா அந்த உஷா உங்களை வீட்டை விட்டே விரட்டிடுவா. அந்த அளவுக்கு ராஜாவா அவ மயக்கி வச்சிருக்கா. அந்த முடிவு வரத்துக்குள்ள இதுக்கு ஒரு வழி பண்ணணும். அவ பணத்துக்காக அலையிற பேய் ஒரு 30-40 கையில கொடுத்து விரட்டுறதா நல்லது. வீடு தொலைஞ்சிடும். அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே. பணம் இல்லைன்னா பரவாயில்ல, ஏதாவது நகராட்டு இருந்தா கூட போதும். அவன் பல்ல அடிச்சிருவா. அவளை எவ்வளவு சீக்கிரம் விரட்டுறோமோ அவ்வளவு நல்லது. சிஸ்டர், நீங்க லேட் பண்ண அவ ராஜாவை நெருங்குவா, நீங்க விளக்கப்படுவீங்க. கொஞ்சம் இருங்க. உங்களை நம்பித்தான் இதை கொடுக்குறேன். இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா தெரிய விட்டுடுவோமா? எங்க உயிரை கொடுத்தாவது இந்த ரகசியத்தை காப்பாத்துவோம். நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர். ஹலோ ஹலோ ராஜாவா? நான் உஷா பேசுறேன். உடனே இங்க வாங்க. என்ன விஷயம்? ராஜா ட்ரூப்ல பாடுற உஷா தானே நீ? உன்னை இன்னைக்கு ராத்திரி கொலை பண்ண போறேன்னு யாரோ போன்ல மிரட்டுறாங்க ராஜா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. உஷா, யாரோ உனக்கு தமாஷுக்கு போன் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் இப்ப வரி பண்ணிக்கிறிய? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க துணைக்கு கூட யாரும் இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜா, உடனே இங்க வாங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் இப்போ வந்துடுறேன். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஏன்டா உஷாவை கொலை செய்ய வந்த? நானா வரல, என்ன அனுப்பிச்சாங்க. யார் அனுப்பிச்சாங்க? சொல்லு. சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்க மனைவி செல்விதான். ராஸ்கல், பொய்யா சொல்ற? இல்ல, சந்தேகம் இருந்தா உங்க மனைவி வந்து கேளுங்க. செல்வி, செல்வி. என்னங்க? செல்வி, உஷாவை கொலை செய்ய இவனை நீ அனுப்பிச்சதாக சொல்றான். உண்மைதானா? நானா? சொன்னியா இல்லையா? இந்த ஆளை இப்பதான் நான் பாக்குறேன். யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, என்னம்மா இப்படி அபாண்டமா போய் சொல்ற? நீ கூட உஷாவை கொலை பண்ண சொன்ன. அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நான் கூட பணம் கேட்டேன். பணம் இல்லைன்னு இந்த நெக்லஸ் எடுத்து கொடுத்திய, ஞாபகம் இல்ல? இல்ல என்ன மாதிரியே இந்த நெக்லஸையும் இப்பதான் பாக்குறீங்களா? சார், உஷாவை கொல்றதுக்கு இந்த அம்மா கொடுத்த கூலி. இது உங்க வீட்டு நகை தானா? நல்லா செக் பண்ணிக்கங்க. சந்தேகம் இருந்தா போலீஸை கூப்பிடுங்க, விசாரணை நடத்துவோம். விஷயம் வீதிக்கு வரட்டும். அம்மா தாயே, புருஷன் பொண்டாட்டின்னா 1000 தகராறு இருக்கும். அந்த ஓம்பல நம்மளை இழுத்து விடலாமா தாயே? நீ போலாம்.